ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்ச இடியாப்பம் செய்யலாமா? அதற்கு தேவையான பொருள்: சுடு தண்ணியில் தண்ணி ஊற்றி இருத்துட்டு இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கிக்கோங்க. இடியாப்பம் அப்போ தான் உதிரி உதிரியாக வரும். பிறகு கடாயை வைத்து எண்ணெய் காய்ந்ததும் கடுகு சேர்க்கவும். பிறகு கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, காய்ந்த மிளகாய் சேர்க்கவும். கருவேப்பிலை சேர்க்கவும். சகப்பாக வறுத்துக்கணும். சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்க்கவும். சேர்த்து இந்த இடியாப்பத்தை சேர்க்கவும். சிறிதளவு தூள் உப்பு சேர்க்கவும். சேர்த்து நன்றாக கிளறவும். பிறகு சிறிதளவு கொத்தமல்லி சேர்க்கவும். தாளிச்ச சேமியா ரெடி. இது சாப்பிட சுவையாக இருக்கும். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.